இப்போ மாத்திரை ஒரு நாளைக்கு 600 ரூபா மாத்திரை கொடுக்குறாங்க. தண்ணி வந்துருங்க அந்த பொம்பளைக்கு. வயிற்று சொல்லி சொல்லி அடிக்கிறாங்க. குழந்தைங்க முட்டி என்ன பண்றாரு? எது பண்றாரு? இப்போ எதுக்கு உங்களை அடிக்கிறாரு? இல்லைம்மா, பெட்டிஷன்ல என்ன எழுதிக்கிறீங்க? பெட்டிஷன்ல என்ன எழுதிக்கிறீங்க? பெட்டிஷன்ல கொடுமை பண்றாங்க சார். அதை குடிச்சிட்டு வந்து அனாவசியமா தகாத வார்த்தையில நான் வந்து கார்மெண்ட்ஸ் வேலைக்கு போறேன் சார். வீட்டு வேலையை முடிச்சுட்டு கார்மெண்ட்ஸுக்கு வெறும் 7000 ரூபாய் சம்பளத்துக்கு போறேன். ஏதோ சீட்டு விளையாடுறாருன்னு போட்டுருக்கீங்களே, என்ன விளையாடுறாரு? ரம்மி விளையாடுறாருங்க சார். ரம்மி அப்புறம் ஏதோ ஒரு கோழி கேம் விடுவாங்க. ஒரு வருஷத்துக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் போய் எடுக்கிறதுக்கு 25 லட்சத்துக்கு விளையாடி இருக்கிறாங்க சார். எனக்கு தெரியாம என் அக்கௌண்ட்ல என்கிட்ட காட்ட மாட்டேங்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த சந்தத்தடன்ற ஊர்ல 10-20 பேர் கேம் விளையாடுறாங்க சார். ஒரு 10 பொண்ணு சண்டை நான் ஃபோன் பண்ணி அம்மா நீ வா இல்லைன்னா நான் கிளம்பி வரேன் என்ன செத்துருவேன்னு சொன்னதுனால இவங்க ஒசூர்ல இருந்து அந்நைட்டுக்கு அந்நேரத்துக்கு வந்து கேடத்துக்கு அடிக்கிறதுக்கு வராங்க சார். எங்கடி வந்து இங்கே என்னடி பார்க்குறேன் உங்க பிள்ளை குடிக்கு வெளியே போடு அப்படின்னு எல்லாத்தையும் பொருள் நான் கஷ்டப்பட்டு நான் வாங்கின பொருளை. சரி, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா?